வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். எந்த ஒரு பிஸ்னஸ் மேனும் ஃபஸ்ட்டு வந்து அவனோட பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்மால் ஸ்கேலாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்புறம் மீடியம் ஸ்கேல், அப்புறம் லார்ஜ் ஸ்கேலாக இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக இருக்கும்போது இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுவாங்க. எப்படி எல்லாம் வந்து ரெவன்யூ வந்து ஈஸியாக ஜென்ரேட் பண்ண முடியுன்றது. அதில் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மை பிஸ்னஸ் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்மால் ஸ்கேலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணுற டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மை பிஸ்னஸ். எதனாலனா உங்கள் ஏரியாவில் இருக்கிற சேல்ஸோ இல்லை சர்வீசஸோ நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணால் தான் பண்ண முடியும். இந்த கூகுள் மை பிஸ்னஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மேலே தெரியுற இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல் இருக்குது. ஆனால் இந்த கூகுள் மை பிஸ்னஸில் எல்லாருக்குமே ரெவன்யூ வருமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நிறைய பேர் லிஸ்டிங் பண்ணுவாங்க. அதில் யார் வந்து ஃபஸ்ட்டு ரேங்க் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பிஸ்னஸ் ஜென்ரேட் ஆகும். இது வந்து எழுதப்படாத விதி. ஆனால் அந்த கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் எப்படி ரேங்க் பண்ணணும்னு நீங்கள் நிறைய பேரை போய் கேட்டிங்கன்னா SEO கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ப்ரொஃபைல் ஆப்டிமைஸ் பண்ணுங்கள், அடிக்கடி அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜென்ரிக்கான விஷயங்கள். ஆனால் இதை பேஸ் பண்ணி மட்டும் பண்ணால் மட்டும் உங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ரேங்க் ஆகாது. இதை தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. நான் வந்து ஒரு 8 மெத்தட்ஸ் வந்து சொல்ல போகிறேன். இந்த 8 மெத்தட்ஸை பேஸ் பண்ணி இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கண்டிப்பாக ரேங்க் ஆகும். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக செஷனுக்கு போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்கும் இந்த கால்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கால் பட்டனை வந்து யூசர்ஸ் வந்து கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லிங்காக இருக்க ஃபோன் நம்பர் அந்த கரஸ்பாண்டிங் பிஸ்னஸ் ஓனருக்கு ஃபோன் போயிடும். அவர் இமீடியட்டாக பிக் பண்ணி பேசினார்னா அதையும் ட்ராக் பண்ணும் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல். சம்டைம்ஸ் மிஸ்டு கால் ஆகிடுச்சு அப்படின்னா அவர் திருப்பி கால் பேக் பண்ணுறாரான்ற ரெக்கார்டிங்கும் வந்துட்டு அது ட்ராக் பண்ணும். ஸோ அப்படி வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கிறத பேஸ் பண்ணி கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் உங்களோட ப்ரொஃபைலை ரேங்க் பண்ணும். சம்டைம்ஸ் வர்ற கால்ஸை எடுக்காமல் இர்ரெஸ்பான்சிவாக இருந்தாங்க அப்படின்னா உங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. உங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்கு ஒருவேளை ஃபோன் நம்பர் மிஸ் ஆயிருந்தால் எப்படி வந்து கூகுளுக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கணுன்றதை இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன். மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவதாக நான் கொடுக்கக்கூடிய டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒவ்வொரு கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்கும் அப்பாயின்மெண்ட்ஸ், புக்கிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேப் வந்து அவங்க எனேபிள் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் யுவர் சர்வீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்கு அப்பாயின்மெண்ட்ன்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. இந்த அப்பாயின்மெண்ட்டில் போய்ட்டு உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்புக்கு டைரெக்டாக வந்து அது மெசேஜாக போகும் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்போது. ஸோ இதை மாதிரி எனேபிள் பண்ணி வச்சுருந்தாலும் உங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து ரேங்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை எப்படி வந்து புக்கிங் எனேபிள் பண்ணி வாட்ஸ்அப் லிங்க் அப்டேட் பண்ணுறது இந்த மேலே தெரிகிற லிங்க்கில் இருக்குது. வேணும்னா அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்து அப்டேட் பண்ணிக்கலாம். தேர்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணும்போதே உங்கள் ப்ரொஃபைலை பற்றின டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பீங்க. இதை ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்கிறது மீனிங் வந்து நீங்கள் உங்களோட பிஸ்னஸில் என்னென்ன எக்ஸ்பேன்ஷன்ஸ் பண்ணுறீங்க, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த கீவேர்ட்ஸை அப்டேட் பண்ணி உங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதை பேஸ் பண்ணியும் உங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அப்டேட் ஆகிட்டுருக்கு, மீனிங்ஃபுல்லாக அப்டேட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ரேங்க் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நாலாவதாக நான் கொடுக்குற டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் போஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்டை பற்றியோ இல்லை உங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் உங்களோட பிஸ்னஸை பற்றின போஸ்ட்டோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணியும் உங்கள் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்குன்றதை பார்த்துட்டு கூகுள் பிஸ்னஸ் வந்து உங்கள் ப்ரொஃபைலில் வந்து ரேங்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் எடுத்து வந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃபிஃப்த்தாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நார்மலாக வந்து கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் ஃபோட்டோஸை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுவீங்க, அப்பப்போ நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. ஆனால் இந்த அப்லோட் பண்ணுறது வந்து நார்மலாக என்ன பண்ணுங்கன்னா ஃபோன்லேருந்து அப்லோட் பண்ணுங்கள். என்னென்னா கூகுள் பிஸ்னஸ் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து எந்த லொக்கேஷன்லேருந்து அப்டேட் பண்ணுறீங்கன்னா இந்த ஜியோ லொக்கேஷனை பேஸ் பண்ணி ட்ராக் பண்ணவும் ஆரம்பிப்பான். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து ரேங்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதா இருந்தால் உங்களோட ஃபோன்லேருந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து அது ரேங்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிக்ஸ்த்தாக நான் கொடுக்குற டிப் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து யூசர்ஸ் வந்து ரிவ்யூ போடுவாங்க. அந்த ரிவ்யூ போட்டவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ரிப்ளை கொடுக்கணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணியும் வந்து கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் நீங்கள் எவ்வளோ ரெஸ்பான்சிவாக இருக்கீங்க, கூகுள் ரிவ்யூஸ்க்கு நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்பான்சஸை கொடுக்குறீங்களா இல்லையான்றதை அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்கும் அது 5 ஸ்டாராக இருக்கட்டும், சிங்கிள் ஸ்டாராக இருக்கட்டும், அதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் கொடுத்தே ஆகணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. 7th பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் Q&A செக்ஷன் ஒன்று இருக்கும். இந்த Q&A செக்ஷன்ஸில் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். நீங்களே கொஷின்ஸோ ஆன்சர்ஸோ கொடுத்து அதை அப்டேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கொஷின் அண்ட் ஆன்சரை பார்த்து கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு வந்து கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து
Q&A செக்ஷனை அப்டேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் அவங்க இதை பேஸ் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலை வந்து ரேங்க் பண்ணுறதுக்கான பேராமீட்டர்ஸ் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஃபைனலாக நான் கொடுக்குற டிப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்பு. இது என்னென்னா ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் செக்ஷன் ஒன்று இருக்கும். இதை மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இதை வந்து ஒரு மினி வெப்சைட்டாக வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஒரு ப்ராடக்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷனோ சர்வீசஸை பற்றி இன்ஃபர்மேஷனோ நீங்கள் ஆட் பண்ணும்போது அதில் நிறைய கண்டென்ட்டு கீவேர்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸில் இருக்க கீவேர்ட்ஸையும் வந்து கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு வந்து ரேங்க் பண்ண ட்ரை பண்ணுவான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலோட ப்ராடக்ட் சர்வீசஸ் எல்லாருக்கும் போய் சேர்றது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரொஃபைல் வந்து ரேங்க் ஆகவும் ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் செக்ஷனை அப்டேட் பண்ணுங்கள். இன்றைக்கி செஷனில் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை ரேங்க் பண்ணுறதுக்கு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு 8 மெத்தட்ஸை வந்து நான் இன்றைக்கி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.